ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லே. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் IELC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். பிரித்தானியாவிற்கு போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். நிகழ்ச்சியில் இந்தியா தொடர்பாக பார்ப்போம். இந்தியா என்று சொல்லும் பொழுது இப்பொழுது பூகோள அரசியல் புரட்டி கொண்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி பாரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற பல நாடுகள் உலக பரப்பில் பொருளாதாரத்தில் ஒரு சீரில்லாத நிலைமையை சுனாமி அடிப்பது போல் டொனால்ட் ட்ரம்ப் அவர் இந்த விடயத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் உள்ள உறவு நிலையில் பாரிய பின்னடைவு வந்திருப்பதாக செய்திகளூடாக பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. குறிப்பாக இந்த வரி தொடர்பாக என்ன காரணம்? டொனால்ட் ட்ரம்ப் அவர் கையாளுகின்ற விதத்தை பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு அதிகமான வரியை கொடுக்க போகின்ற போல் செய்திகள் வருகின்றது. என்ன காரணம்? முதலில் இந்தியாவுக்கு 25% வரி போடப்பட்டிருந்தது. முதல் போடப்பட்ட வரி கூட இலங்கையை விட கூட, பாகிஸ்தானை விட கூட. ஏனென்று சொன்னால், அந்த போர் நிறுத்தத்தின் போது இந்தியா ட்ரம்பை எவ்வாறு ட்ரீட் பண்ணியது அல்லது பாகிஸ்தான் ட்ரம்புடன் எவ்வாறு ஒத்துழைத்து நடந்தது என்பது எல்லோரும் அறிந்த விடயம். அதன் பிற்பாடு அவர் கூறியிருந்தார், ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எரிபொருட்களை வாங்குவது இது செகண்டரி சாங்ஷன் என்று சொல்றது. இரண்டாவது தடை. முதலாவது தடைக்கு அடுத்த ஒரு தடை வேறு காரணிகளை காட்டி. அப்ப ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்ற எரிபொருட்களை வாங்குகின்ற நாடுகளுக்கு செகண்டரி சாங்ஷன் போடுவேன் என்று அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று அவர் மேலும் 25% வரியை போட்டு கிட்டத்தட்ட 50% வரியாக போட்டிருக்கிறார். பிரேசிலுக்கும் 50% வரி, இந்தியாவுக்கும் 50% வரி. அது மட்டுமல்லாது முன்னர் மருந்து பொருட்கள் என்று சில பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டால் இப்போது எல்லாவற்றுக்கும் சேர்த்து வரியை போட்டிருக்கிறார்கள். ஆகஸ்ட் 27 இடையில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்ற எரிபொருட்களை நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த வரி நடைமுறைக்கு வரும் என்று கூறப்படும். இதை ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை நிறுத்தினாலும் இந்தியாவுக்கு ஆபத்து, நிறுத்தாவிட்டாலும் ஆபத்து. இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டி இருக்கிறது இந்தியா. இப்ப ரஷ்யாவின் எரிபொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், ரஷ்யா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 7 மில்லியன் பேரல்களை எண்ணெய்களை ஒரு நாளைக்கு 7 மில்லியன் பேரல்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் பேரல்களை இந்தியா தான் வாங்குகிறது ஒரு நாளைக்கு. இந்தியாவின் மொத்த எரிபொருள் இறக்குமதியில் ரஷ்யாவின் எண்ணெய் 45%, ஈராக்கின் 18%, அமெரிக்காவிலிருந்து 6%, சவுதி அரேபியாவிலிருந்து 12% இருக்கின்றது. ஏனைய நாடுகளிடமிருந்து இருக்கிறது. இப்ப இதை ஒரே இரவில் இந்தியாவால் நிறுத்தவும் முடியாது. இந்தியா அதற்கு கூறுகின்ற வாதம் என்னென்று சொன்னால், நாங்கள் 1.4 பில்லியன் மக்களை கொண்டவர்கள், எங்கள் எனர்ஜி செக்யூரிட்டி, எங்கள் மக்களுக்குரிய எரிபொருள் தேவை என்று. ஆனால் உண்மை அதுவல்ல என்று எல்லோருக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால், இந்தியா கடந்த வருடம் 15 பில்லியனுக்கு எரிபொருள் எண்ணெயை ஏற்றுமதி செய்திருக்கு. அப்ப ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிற எண்ணெயை இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கு சுத்திகரிப்பு செய்து ஏற்றுமதி செய்கிறது என்பது. இப்போது ஐரோப்பிய ஒன்றியம் மீதும் அழுத்தம் வருகின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் இனிமேல் இந்தியாவின் எண்ணெய்கள், ரஷ்யாவிலிருந்து வருகின்ற எண்ணெய்கள் இந்தியாவிலிருந்து விற்கப்படுவதை வாங்கக்கூடாது என்ற ஒரு அழுத்தத்தையும் கொண்டு வருகிறார். அதாவது போர் மெல்ல மெல்ல இறுகி கொண்டு வருகின்றது தற்போதைய நிலையில். அப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகத்தை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்கின்ற பொருட்கள் மிக மிக அதிகம். இப்ப இந்த வர்த்தகத்துறை படுக்குமாக இருந்தால் இந்தியாவுக்கு மிக பாரிய அளவிலான ஒரு பின்னடைவு தான் ஏற்படும். இப்ப இதற்கு பதிலடியாக இந்தியா என்ன செய்திருக்கிறார் சொன்னால், இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் மாஸ்கோவுக்கு சென்றிருக்கின்றார். அங்கு பாதுகாப்பு உடன்பாடுகளை மேற்கொள்ள விளைந்திருக்கின்றார். அமெரிக்காவின் F-35 ரக விமானங்களை வாங்குவதை இந்தியா தவிர்ப்பதாக கூறியிருக்கின்றது.
அதே சமயம் இந்த SCO சங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மாநாடு சீனாவில் நடைபெற போகின்றது எதிர்வரும் ஆகஸ்ட் 31ஆம் நாள். அந்த நாளுக்கு இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு செல்வதாக இருக்கின்றது. அதாவது 6 வருடங்களின் பின்னர் அவர் சீனாவுக்கு, அதாவது டியான்ஜின் மாநிலத்தில் இடம்பெறுகின்ற இந்த கூட்டத்தொடருக்கு போகிறார். அதுவும் ஒரு பெரும் ஒரு செய்தியாக எல்லா ஊடகங்களிலும் வெளிவந்திருக்கு. அதாவது அமெரிக்காவுக்கு ஒரு பதிலடி கொடுப்பதாகத்தான் இதனை பார்க்கக்கூடியதாக. 2 விடயம். ஒன்று, நீங்கள் கூறினீர்கள் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று. போர் ஆரம்பித்து 2.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த நேரத்திலிருந்து இப்பொழுது வரை இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கிக் கொண்டுதான் வருகின்றது. அப்பொழுது அவர்கள் வாங்குவதை அனுமதித்த இந்த நாடுகள், அமெரிக்கா, இப்பொழுது அதுக்கு தடை போடுவதற்கு காரணம் என்ன? உண்மைதான். என்னென்று சொன்னால் களமுனை அவர்களுக்கு பாதகமாக இருக்கின்றது. இவர்கள் முதலில் உங்களுக்கு தெரியும், போர் ஆரம்பித்த போது பைடன் கூறினார் ரூபிளில் ரபிள் என்று சொல்லி, அதாவது ரூபிள் குப்பையாக விழப்போகிறது என்று சொல்லி. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் கூறினார் ரஷ்யாவிடம் இந்த ஏவுகணைகளுக்குரிய மைக்ரோ சிப்ஸ் கூட இல்லை, அவர்கள் இப்போது வாஷிங் மிஷினில் இருந்துதான் கலட்டி அதற்கு பயன்படுத்துகிறார்கள். இப்படியெல்லாம் கற்பனை கதைகளை விட்டார்கள். ஆனால் ரஷ்யா போரில் 3 வருடங்கள் நின்று பிடித்து விட்டது. அப்ப அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு விளங்குகிறது எவ்வாறு அவங்கள் பொருளாதாரம் வீழ்ந்திருந்தால் ரஷ்யா எப்பயோ வீழ்ந்திருக்கு. அந்த பொருளாதாரத்தை அவர்கள் வடிவாக மறுசீரமைத்து விட்டார்கள். ஆசிய நாடுகள், இப்ப சீனா, இந்தியாவும் சீனாவும் தான் ரஷ்யாவுடைய எரிபொருட்களை அதிக அளவில் வாங்குகின்ற நாடுகளாக இந்தியாவும் சீனாவும் தான் இருக்கு. அப்ப இனி அந்த லைஃப் லைனை கட் பண்ண வேண்டும். இல்லை என்று சொன்னால் ரஷ்யாவை வெல்ல முடியாது என்று தெரிந்துவிட்டது. அப்ப இந்த நிலையில் தான் இப்ப இந்தியா மீது அமெரிக்கா கைய வைத்திருக்கிறது. என்னென்று சொன்னால் இந்தியா இதற்கு நடுவில் நின்று நான் நடுநிலைமையாக நிற்கிறேன் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்து கொண்டு ரஷ்யாவின் எண்ணெயை வாங்கி யூரோப்புக்கு வித்துக் கொண்டு தாங்கள் இதுக்கால ஏதாவது ஒரு வழியில் முன்னுக்கு வந்துடலாம் என்று இந்தியா பார்த்தது. இப்ப இந்த போர் தொடங்கிய பிற்பாடு இந்தியாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் பெருமளவில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. புது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள். அவர்கள் இந்த ஷடோ டேங்கர்ஸ் என்று சொல்றது, ரஷ்யா ஒபிஷியலாக பதிவு செய்து ஓடுகின்ற எண்ணெய் தாங்கி கப்பல்கள் 600. ஆனால் இந்த ஷடோ டேங்கர்ஸ் என்று வெளிநாடுகளில் பதிவு செய்து விட்டு ரஷ்ய எண்ணெய்களை கொண்டு செல்கின்ற கப்பல்களின் எண்ணிக்கை 1500. அவ்வாறு கொண்டு வந்துதான் இவர்கள் விற்பனை செய்கிறார். இப்ப இதை நிறுத்தாது விட்டால் ரஷ்யாவை வீழ்த்த முடியாது என்று இப்போது மேற்குலகம் யோசிக்கும். சரி, எனக்கு அது புரிகிறது. அப்ப எப்படி பார்க்கலாம்? இந்தியா ஏற்றுமதி செய்கிறது அமெரிக்காவுக்கு, அங்கிருந்து பொருட்களை வாங்க இறக்குமதி செய்கிறது. 2 பக்கமும் தங்களுடைய விநியோகங்களை செய்கிறார்கள். ஏன் இந்தியா அமெரிக்காவுடைய இந்த மிரட்டலுக்கு அடிபணிய வேண்டும்? இதைத்தான் நாங்கள் முன்னமே கூறிக்கொண்டு தந்திருந்தோம். அமெரிக்காவில் தனியாக தங்கி நிற்க முடியாது. எந்த நேரம் அமெரிக்காவின் ஆயுதங்களை கூட உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இடம்பெற்ற சமரில் அவங்கள் ரஃபேல் விமானத்தின் சில கோட்டுகளை கூட கொடுக்கவில்லை. அப்ப எல்லாவற்றையும் ஷேர் பண்ண மாட்டார்கள். ஒரு பொறுத்த நேரத்தில் ஆயுதங்கள் சப்ளையை நிறுத்தி விடுவார்கள், தொழில்நுட்பத்தை நிறுத்தி அவர்கள் எல்லாவற்றையும் ஒரு டூல்ஸாகத்தான் பயன்படுத்துவார்கள் என்பதை நாங்கள் பல தடவை கூறியிருந்தோம். சீனாவுடனான பகை, பாகிஸ்தானுடனான பகை, இது எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆபத்தாகத்தான் வந்து முடியும். ஆனால் இந்தியாவில் இருப்பவர்கள் என்ன? சீனாவை அடித்து வீழ்த்துவோம், பாகிஸ்தானை துவைப்போம், பங்களாதேஷை கொளுத்துவோம், பூட்டானை மூழ்கடிப்போம் என்று இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்ப அமெரிக்காவை தான் முழுமையாக நம்பியிருந்தார்கள். அமெரிக்காவுக்கு தான் பெருமளவான ஏற்றுமதிகள். அவனும் அதை விட்டு பிடித்தான். என்னென்று சொன்னால் ஒரு சிங்கிள் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் அதை கட் பண்ணும் போது உங்களால் நிமிரக்கூட முடியாது. இப்ப சீனாவிடம் ஓடுகிறீர்கள், உடனடியாக சந்தை வாய்ப்பை ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் இந்தியாவுக்கு சீனாவுக்கும் இடையிலான வர்த்தகம் 118 பில்லியனாக இப்பதான் உயர்ந்திருக்கிறது. அதில் 16 பில்லியனுக்கு தான் இந்தியா ஏற்றுமதி செய்கிறது, மிச்சம் முழுக்க சீனாவிடமிருந்து இறக்குமதி. அப்ப அமெரிக்காவுக்கு தான் பெருமளவானதை ஏற்றுமதி செய்கிறது. இப்ப ரஷ்யாவிடம் இருந்து கூட இந்தியா தான் கூடுதலானதை இறக்குமதி செய்கிறதை வழிய ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்வது குறைவு. அப்ப இனி ஓவர் நைட்ல நீங்கள் சீனாவில இப்படியானது ஒன்றை ஏற்படுத்த முடியாது.
இதைத்தான் நாங்கள் முன்னரே கூறியிருந்தோம். முன்னரே நீங்கள் இந்த நாடுகளுடன் உறவுகளை பேணி இந்த நாடுகளுடன் வர்த்தகங்களை அதிகரித்திருந்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்கா? இப்ப இனி போய் சீனாவுடன் ஏற்பது உங்களுக்கு எத்தனை வருடங்கள் எடுக்கும்? சரி, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்தோனேஷியா, வியட்நாம், பாகிஸ்தான், பங்களாதேசம், பிலிப்பைன்ஸ் இந்த நாடுகளுக்கு வரி குறைவு 18%, 20% எல்லாம். அப்ப இந்த நாடுகள்ல இருந்து மற்றவங்க வாங்குவாங்க. உங்க இந்தியாவில ஒருத்தர் 50% ஒருத்தர் வாங்க போறதில்லை. அவ்வாறான ஒரு பிரச்சனையாக காம்படிட்டர்ஸ் கூட இந்த நாடுகள். சரி, இப்ப மருந்து பொருட்கள் இந்தியா தான் கொடுக்க வேண்டும் என்றும் இல்லை. மருந்து பொருட்கள் சீனாவிடம் இருந்து வாங்கி விட்டு போவார்கள். சரி, சீனாவும் ரஷ்யாவிடம் இருந்து தான் வாங்குகிறது. ஆனால் சீனா மீது அழுத்தத்தை போட முடியாது. ஏன்? அவங்க சூப்பர் பவர். நாங்கள் போன முறை கலைக்கும் போது கூறியிருந்தோம், அதாவது சூப்பர் பவர் என்றால் என்ன? இன்னொரு நாட்டால் அழுத்தம் பிரயோகிக்கப்பட முடியாத ஒரு நாடுதான் சூப்பர் பவர். தன்னிறைவாக தங்கி இருக்க வேண்டும். இப்ப இன்றைக்கு நீங்கள் இன்டர்நெட் ஆஃப் பண்ணினாலும் ரஷ்யாவும் சீனாவும் இயங்கும் என்று சொன்னா அவங்க எல்லாம் தங்களுக்குரிய சிஸ்டத்தை தாங்களே வைத்து அப்படித்தான் டெவலப் பண்ணி கொண்டு வந்திருந்தா. முற்று முழுதாக அமெரிக்காவில தங்கி இல்லை. இன்னும் சீனாவுக்கு அமெரிக்கா 45 பில்லியனை வட்டியாக காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவின் நிலைமை அவ்வாறான நிலைமையாக இல்லை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது ஐடி கம்பெனிஸ். இப்ப சரி, நாளைக்கு ட்ரம்ப் ஐடி கம்பெனியை மூடினாருண்டா இந்தியா வேலை வாய்ப்பின்மையை நீங்கள் கற்பனை செய்து பாருங்க. எல்லாவற்றையும் அங்கு, அதாவது மேற்குலகம் சார்ந்து மேற்குள்ள நலன்கள், அதாவது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கி இஸ்ரேலுடன் இணைந்து செயற்படுவதால் அமெரிக்கா குளிர்ந்து விடும் என்றெல்லாம் நினைத்தார்கள். ஆனால் நிலைமை தலைகளாக மாறிவிட்டது. ஆனால் இருந்தாலும் கூட ரஷ்யாவை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் ரஷ்யாவுக்கு நெருக்குவாரம் இருக்கின்றது. நிச்சயமாக இந்தியாவும் அந்த நெருக்குவாரத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய எல்லாமே இருக்கின்றது. ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கின்ற உறவு நிலை எல்லோருக்கும் தெரிந்தது, ரகசியம் இல்லை. நிச்சயமாக இங்கே ரஷ்யா இந்தியாவை சீனாவுடைய பக்கத்துக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யா ராஜதந்திரத்தை சரியான வழியில் பயன்படுத்தி உறவு நிலையில் மாற்றத்தை நீங்கள் கூறினீர்கள். முதல் தடவையாக 6 வருஷத்துக்குள் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீனாவுக்கு செல்லுகிறார் என்றால் நிச்சயமாக இந்த பூகோள அரசியலில் ஏற்படுகின்ற இந்த மாற்றம் பெரிய ஒரு மாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஷிப்ட் ஒன்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு நிகழ்ச்சி நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள், அடுத்த ஆண்டில் இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் சீனா 1வது இடத்தை பிடித்துவிடும் உலகிலேயே பொருளாதாரத்தில். இப்ப இந்த நிலைமைகள் இருக்கின்றதால் ரஷ்யாவும் சீனாவின் நல்ல உறவில் இருப்பதாலும் இந்தியாவும் ரஷ்யாவின் நல்ல உறவில் இருப்பதால் இங்கே இந்தியா தப்பி பிழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? உண்மைதான். இப்போது பிரேசில் அதிபர் லூலு அவர்களும் கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், உடனடியாகவே பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்தை கூடி இதற்கான மாற்று வழி தொடர்பாக சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் பிரிக்ஸ் பிரேசிலுக்கும் 50% வரிகளைத்தான் போட்டிருக்கிறார். ஆனால் பிரேசிலின் கோப்பிகளை சீனா வாங்குவதற்கு உடன்பாட்டு இருக்கின்றது. சீனா அதற்கு ஏதோ ஒரு வகையில் கை கொடுக்கும் போலதான் தெரிகின்றது. சீனாவுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை என்று சொன்னால், ஸ்டார்பக், அமெரிக்காவின் ஸ்டார்பக் 30,000 பிரான்ச் சீனாவில் இருக்கின்றது. அததான் சீனா மீது பெருசளவில் அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது. இந்த சந்தை வாய்ப்புகளும் அங்கு அதிகமாக இருக்கின்றன. ஆனால் நீங்கள் கூறிய பிரிக்ஸை பொறுத்தவரையில் இன்னும் பலமடையவில்லை. பிரிக்ஸ் இன்னும் ஒரு பலமான கட்டமைப்பாக எழும்பவில்லை. அவர்களுக்குள்ளுமே பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றன. இப்ப அதுக்குள்ள நாடுகளுக்குள்ளே எல்லை தகராறுகள். முதலில் நீங்கள் கடந்த சில வாரங்களுக்கு முதல் கூறும்போது கூறியிருந்தீர்கள், அதாவது ஐரோப்பியர்கள் தங்களுக்கு அடிபடுவதில்லை, எல்லாம் அந்த ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் தான் சண்டையை மூட்டி விடுகிறார்கள். அவ்வாறு சண்டை மூட்டப்பட்ட இந்த நாடுகள் பலதான் இந்த பிரிக்ஸில் இருக்கின்றன. அவர்கள் தங்களுக்குள்ள எல்லை பிரச்சனைகள், இப்ப நான் முன்னர் கூறினேன், சீனாவுடனான நல்லுறவுகளை இந்தியா முன்னரே வைத்திருக் கொண்டிருக்கும் என்றால் இன்றைக்கு உங்களோட வர்த்தகம் 300 பில்லியனை தாண்டி இருக்கு. 300 பில்லியன் 400 பில்லியனை தாண்டி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்கார். அதே போல ஏனைய நாடுகள் பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானுக்கு ஏற்றுமதி பாகிஸ்தானுக்குள்ளாத்தான் செய்கிறீர்கள். பாகிஸ்தானுக்கு போய் குண்டை வீசி விட்டு அரசியலை செய்கிறீர்கள். இப்ப இந்த மாற்றத்தை அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? ஒரு ரெஜிம் சேஞ்ச் தான் கூறுகிறார். இந்தியாவின் அரசாய் மாற்ற போகிறார். அமெரிக்காவின் இந்த வரி முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் இந்தியாவின் ஆட்சி மாறும் என்றுதான் கூறுகிறார். என்று சொன்னால் அவ்வளவு ஒரு நெருக்கடியான நிலைமையாக இருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய சாப்ட்வேர் நிறுவனத்தின் சிஇஓவை நீக்கிவிட்டார்கள். அவர் சீனாவுடனான தொடர்பு இருப்பதாக. நாளைக்கு சுந்தர் பிச்சையும் கலைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. என்று சொன்னால் அதற்கும் இந்தியன் ஒரிஜின் என்று சொல்லி ட்ரம்பின் நிலைமை அவ்வாறுதான் போய்கொண்டிருக்கின்றது. நாளைக்கு
இந்தியாவில் இருக்கின்ற இந்த ஐடி நிறுவனங்களை மூடினாலுமே ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த சந்தை வாய்ப்புகளை நிரப்புவதற்கு இப்போது பல நாடுகள் இருக்கின்றன. பலர் படித்திருக்கிறார்கள். பல சின்ன சின்ன நாடுகளில் இருப்பவர்கள் கூட கல்வி அறிவில் மேலோங்கி இருக்கிறார்கள். அவர்களால் வேறு இடங்களில் இருந்து கூட ஹயர் பண்ண முடியும் என்ற ஒரு நிலை. இதில் பேலன்ஸ் பண்ணி போகாமல் விட்டதுதான் இந்தியா விட்ட தவறாக பார்க்கிறேன். இதுல ஒன்று முக்கியமா நான் இந்தியாவுக்கு சென்ற பொழுது அந்த விடயத்தை கூறினார். அதாவது இப்ப பாருங்கள், அமெரிக்காவில் ஆஷூர் இருக்கிறது, AWS கிளவுட் டெக்னாலஜின்னு சொல்வார்கள். அதுதான் வரும் காலங்களில் அதிகமாக பயன்படுத்தப்படும். இனி சீனாவில் இருக்கின்றது அலிபாபா இருக்கிறது. ஆனால் இந்தியா இவ்வளவு பெரிய நாட்டில் அவ்வாறான ஒரு கட்டமைப்பு இல்லை என்பது குறைபாடு என்பதை நான் அப்பொழுது அங்கே பேசும்பொழுது ஒருவருடன் கூறினேன். நிச்சயமாக இவ்வளவு வசதி வாய்ப்புகள், தொழில்நுட்ப திறன் உள்ள இந்த அவ்வாறு ஒன்றை உருவாக்காவிட்டால் அது அவர்களுக்கு தான் பின்னடைவு என்று நான் அப்பொழுது சுட்டிக்காட்டியிருந்தேன். சரி, சுருக்கமாக இந்த முருகல் நிலை, இந்த மாற்றங்கள் பிரிக்ஸ் தொடர்பாக கூறும்பொழுது அவர்கள் ஒரு சரியான ஒரு இறுக்கமான கட்டமைப்பாக இன்னும் இயங்க தொடங்கவில்லை என்ற இந்த நிலைகளை பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு எவ்வளவு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். பெருமளவான மக்கள் வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இந்தியாவால், அதாவது நான் கூறியது போல, இது இறுதியில் அங்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ரஷ்யாவின் எரிபொருட்களை வாங்காது விட்டாலும் இந்தியாவுக்கு மிக பாரிய அளவிலான இழப்புகள் ஏற்படும். ஏனென்றால் அது இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு மிக தேவையானது. ஒன்று, மலிவான எரிபொருட்களை வாங்கி விற்பனை செய்வதால் லாபம் அடைகிறார்கள். ஆனால் இனி எக்ஸ்பென்சிவான எரிபொருட்களை வாங்குவது என்று சொன்னால் அதை அந்த வருகிற லாபத்தை விட அதிகளவான பணத்தை செலுத்த வேண்டிய ஒரு நிலையாகவும் ஏற்படலாம். அடுத்ததாக ஆடை உற்பத்தியாக இருக்கலாம், பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, பெருமளவான தொழில்துறைகள் இந்த வெளிநாட்டு ஏற்றுமதிகளை நம்பித்தான் இருக்கின்றன. அந்த அவ்வளவு ஏற்றுமதி உடனடியாக நாங்கள் சந்தை வாய்ப்புகளை தேட முடியும். இப்ப இந்தியா விட்டு கொடுத்துதான் போக வேண்டும் என்று நம்புகிறீர்களா? இந்தியாவில் விட்டு கொடுத்துத்தான் போக வேண்டும் என்றால் இன்றைக்கு சீனாவிடம் ஓடுவது, இப்ப பாத்தீங்கன்னா சொன்னால் மொஸ்கோவில அஜித் டோவல் நிற்கிறார், சீனாவில போகிறார் என்று சொல்றார். அது ஒரு மிரட்டலாக பார்க்கலாமே தவிர உடனடியான பலனை கொடுக்காது. ஓவர்நைட் இதெல்லாம் இதுதான் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்றது. நீங்கள் உங்கள் நாடு தொடர்பாக 10-20 வருஷத்துக்கு முந்தி யோசிக்கும். அடுத்த 10 வருஷம் 20 வருஷத்துக்கு என்ன நடக்க போகிறது என்பதை யோசித்து அதற்குரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி, நீங்கள் 5 வருஷ அரசியலுக்காக சீனாவுக்கு குண்டை போடுகிறேன், பாகிஸ்தானுக்கு அடிக்கிறேன், பங்களாதேஷுக்கு உதைக்கிறேன் என்றால் இறுதியில் யாரை நம்பி இருந்தீர்களோ, இதை நாங்கள் பல தடவைகள் கூறியிருந்தோம். அமெரிக்காவுடன் எதிரியாக இருப்பது ஆபத்து, நண்பராக இருந்தால் பேராபத்து, உயிரும் போகும். இந்தியா நண்பராகத்தான் இருந்தது. இப்ப இன்னும் ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்னும் ஒரு நிகழ்ச்சி நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள், அமெரிக்காவுடைய சிறப்பு தூதுவர் விட்காஃப் அவர்கள் மாஸ்கோவுக்கு சென்றதும் புட்டின் அவர்களை சந்தித்த விடயத்தையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்ப வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மாஸ்கோவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல் தெரிகிறது. அதற்கு சாத்தியம் இருக்கின்றதா? அப்படி அங்கே சென்று அவர்களுக்கிடையில் பேச்சுவார்த்தை நடந்தால் மீண்டும் இந்த நிலைமையில் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? உண்மைதான். என்று சொன்னால், அதாவது இப்ப வாஷிங்டன் போஸ்டாக இருக்கலாம் அல்லது CNN ஆக இருக்கலாம், அவர்கள் கூறுகிறார்கள் அமெரிக்கா ரஷ்யா மீது எந்த வரியை, செகண்டரி சாங்ஷனை போட முடியாது. இப்ப சீனாவுக்கும் சொல்லியிருந்தார்கள், இந்தியாவை போல ரஷ்யாவிடம் இந்த எரிபொருட்களை வாங்கினால் தடைகளை கொண்டுருவோம் என்று சீனா உடனடியாக ரிஜெக்ட் பண்ணிவிட்டது. நாங்கள் தொடர்ந்து வாங்குவோம், நீங்கள் செய்கிறதை செய்து கொள்ளுங்கள். சீனாவுடன் அப்படி போக முடியாது. அவர்கள் கூறுகிறார்கள், இப்ப மூடிஸ் கூட கூறுகிறது, அந்த ரேட்டிங் ஏஜென்சி இது அமெரிக்காவில கடும் விளைவுகளை ஏற்படுத்தும், வரிகள் உயரும், அமெரிக்காவின் வரி மற்றும் குடி ஏற்றம் தொடர்பான இந்த கொள்கைகள் அமெரிக்காவுடைய எக்கானமியை கடுமையான வீழ்ச்சிக்கு உட்படுத்தும் என்று கூட அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு ஸ்டீவ் விட்காஃப் சென்ற பிற்பாடு அமெரிக்க அதிபர் ஜெர்மன் அதிபரை தொடர்பு கொண்டு கூறியிருக்கிறார், அந்த பேச்சுவார்த்தை நல்ல முறையில் முடிந்திருப்பதாக கூறியிருக்கிறார். அதன் பிற்பாடு இப்போது ஒரு கிழமைக்குள், ஒரு வாரத்துக்குள் ஒரு சந்திப்பை ஏற்படுத்துமாறு கூறியிருக்கிறார்கள். சில தினங்களில் அவர்கள் சந்திக்கலாம் அல்லது இன்னும் சில தினங்களில் அவர்கள் இருவரும் தொலைபேசியில் முதல் பேசப் போவதாகவும் கூட கூறியிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் இந்த போரை நிறுத்துவதற்கு ட்ரம்ப் முயற்சிப்பதாகத்தான் கொள்ளப்படுகின்றது. அது ஐரோப்பிய ஒன்றியத்தை விடுத்து கூட நடக்கலாம் என்றால், இப்ப இந்தியாவின் நிலைமையில் தான் ஐரோப்பிய ஒன்றியம் நிற்கின்றது.
இரண்டும் கெட்டான் நிலை. எனவேதான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒரு நாடான ஸ்பெயின் வந்து அமெரிக்காவில இருந்து வாங்குகின்ற F-35 விமானத்தை இப்போது வேண்டாம் என்று சொல்லிவிட்டது. அதனால காசும் இல்லை வாங்குவதற்கு, அவ்வாறான ஒரு நிலைமை. அப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் சரி, ஏதோ ஒரு வகையில் பூட்டினுடன் கதைத்தாவது இந்த போரை நிறுத்த வேண்டும் என்பதில் குறியாக இருப்பது போலதான் தெரியும். அப்பாடா, பெரிய ஒரு மூச்சை விடக்கூடிய இருக்கிற என்றால் அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் அங்கே வந்திருக்கின்ற என்று கூறும் பொழுது போர் அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் போன வாரம் கதைத்திருந்தோம் 2 நீர்மூழ்கி கப்பல்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டது. அதே நேரம் 2 நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யா கியூபாவுக்கு அனுப்பி இருக்கிறது. நடக்கும் என்று எதிர்பார்த்து எனவேதான் இந்த பேச்சுக்களுக்கு இப்போது முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பரவாயில்ல, ஏதோ நிம்மதி மூச்சு விடக்கூடியதா இருக்கின்றது, தற்காலிகமாக பாதுகாப்பாக இருக்கலாம் போல் இருக்கிறது. நன்றி அரசுகளை இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து சமகால அரசியல் நிலைமைகளை உருவடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.